அனிமேலேருந்து ரேக்னா. இந்த ரேக்னா கிரிம்சன்றது அனிமே வந்து 2024 வாட்சிங் அனிமேஸ்லேயே நான் போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அதில் நான் பார்த்த ஒரு பெஸ்ட்டாக, இந்த வருஷத்தில் நான் பார்த்த ஒரு பெஸ்ட்டான ஃபிக்ஷன் அனிமேல இதுவுமே ஒரு அனிமே. இது ஒரு சூப்பராக இருக்கும். இந்த அனிமேயோட ஸ்டோரி இதெல்லாம் சூப்பராகவே இருக்கும். அனிமேஷன்லாம் வேறு லெவலில் இருக்கும். நான் சொல்லியிருப்பேன் டீமன்ஸ்லேயே இருக்குது ஈக்குவலான ஒரு அனிமேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இதில் வர்ற ஒவ்வொரு கேரக்டர் டிசைனுமே ரொம்ப ஆசமாக பண்ணியிருப்பாங்க. எனக்கு இதில் முக்கியமாக ரேக்னாவோட கேரக்டர் டிசைன் ரொம்பவே பிடிக்கும். அந்த ஆரோ வெளியே வர்றது, இந்த சில்வர் ஸ்வாடு, இந்த மாதிரிலாம் காட்ட சூப்பராகவே இருக்கும். அனிமேஷன் ஒரு சூப்பராக பண்ணணும்னா அது இதை பார்த்து கூட கற்றுக்கணும். சொல்லப்போனால் இந்த அனிமையை பற்றி கற்றுக்கலாம். ஒரு ஆக்ஷன் அனிமே எந்த அளவுக்கு பண்ணணுன்றது அந்த அளவுக்கு இருக்கும். ஏன்னா நீங்கள் பிளாக் கிளவர் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். பிளாக் கிளவரில் வந்து நம்ம ஆஸ்டா செகண்ட் சீசனில் வந்து நம்ம ஆஸ்டாவை காட்டுவாங்கல்ல, ஆஸ்டாவோட அந்த கேரக்டர், அந்த ஒரு டிசைன் இருக்குல்ல, அது ரொம்ப எவ்வளோ கேவலமாக பண்ணி வைக்க முடியுமோ அவ்வளோ கேவலமாக பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி ஆஸ்டாவுக்கு டிசைன் வச்சுருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு நான் தோணுச்சு. இந்த ரேக்னாவோட ஃபேஸுக்கு பதிலாக ஆஸ்டாவோட ஃபேஸை அந்த பாடியில் நான் இன்ஃப்ளூஸ் பண்ண முடியல. உண்மைக்குமே இப்படி ஒரு டிசைன் கொண்டு வந்திருக்கலாமே ஆஸ்டாக்கு செகண்ட் சீசனில் அப்படின்னு தோணுச்சு. எனக்கு பிளாக் கிளவர் தான் ஞாபகப்படுத்துச்சு மறுபடியும். சரி, ஓகே, இப்போ நான் கம்மிங் டு த பாயிண்ட். ரேக்னா வந்து உண்மைக்குமே ஒரு சூப்பரான ஒரு அனிமே கேரக்டர்னு நான் சொல்லுவேன். என்ன கேட்டால் ஒரு யூனிக்கான ஒரு ஹீரோ நான் சொல்லுவேன். எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஹீரோ, ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஹீரோ, அவ்வளோதான். எனக்கு அதை தவிர்த்து வேறு எதுவுமே தோண்டலை. ரேக்னா ஆனால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த 5 பேர்லேயே ரேக்னா வந்து ஒரு பெஸ்ட்டான கேரக்டர் என்னை பொறுத்த வரைக்கும். எனக்கு ரொம்பவே பிடிச்ச மை பர்சனல் கேரக்டர்னு கூட. எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு கேரக்டர். உங்களில் எத்தனை பேருக்கு ரேக்னா பிடிக்கும்? உங்களில் எத்தனை பேர் முதல்ல இந்த அனிமே பார்த்துருக்கீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே கேஸ், வாங்க அடுத்த கேரக்டர்